Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஆர்டர் வைஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச்சிங் தான் பார்க்க போகிறோம். சர்ச்சிங் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை தேடுறது. ஒரு அரேவோ ஒரு லிஸ்ட்டோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது இருக்கா இல்லையா அந்த அரே லிஸ்ட் நான் செக் பண்ண போறது தான் இந்த சர்ச்சிங் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? சர்ச்சிங் இஸ் த process of determining whether an element is present in a given list of elements or not. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் லிஸ்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அதுல என்கிட்ட இருக்க எலமெண்ட் இருக்கா இல்லையா நான் தேடி கண்டுபிடிக்கிறது தான் சர்ச்சிங். ஸோ இஃப் த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா சர்ச் வந்து சக்சஸ்ஃபுல், அதர்வைஸ் சர்ச் வந்து அன்சக்சஸ்ஃபுல்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இந்த சர்ச்சிங்ல மெயினா ரெண்டு டெக்னிக் இருக்கு, லீனியர் சர்ச், பைனரி சர்ச். ஸோ லீனியர் சர்ச்சுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சீக்வென்ஷனல் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் சர்ச் பண்றதுல. ஏன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னா ஒட்டுமொத்த லிஸ்ட்லயும் அந்த நம்பரை ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணி சீக்வென்ஷனல் ஆர்டர்ல பார்ப்போம். ஓகேவா? லைனா கிடைச்சிச்சுன்னா சக்சஸ்ஃபுல், இல்லைன்னா அன்சக்சஸ்ஃபுல்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இட் ஒர்க்ஸ் பை கம்பேரிங் த வேல்யூ டு பி சர்ச்டு வித் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த அரே. ஒன் பை ஒன்னா அரேக்குள்ள இருக்க ஒவ்வொரு எலமெண்டா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் சீக்வென்ஸ் ஆர்டர்ல. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீக்வென்ஷனல் அரே ஆர் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி அன்ஆர்டர்ட் லிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் சர்ச் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகாம கொடுத்துருக்காங்க, சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணோம்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கீ எலமெண்ட் 17 கொடுத்துட்டாங்க. இந்த 17 லிஸ்ட்ல இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், அதை கம்பேர் பண்றேன். 17 இல்ல, செகண்ட் வேல்யூ இல்ல, தேர்ட் வேல்யூ இல்ல, ஃபோர்த் வேல்யூ பார்க்குறப்ப எனக்கு 17 கிடைச்சிருக்கு. அப்போ என்னோட எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் ஆயிடுச்சு பை லீனியர் சர்ச்னு எழுதிடுவேன். ஓகேவா? இப்படி தான் ஒரு லீனியர் சர்ச் வந்து நான் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அல்காரிதம் சீக்வென்ஷனல் சர்ச்னு எழுதலாம், லீனியர் சர்ச்னு எழுதலாம். நான் எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறேன், 0லேருந்து n-1. ஓகேவா? ஸோ 0லேருந்து n-1 ஏன் சொல்கிறோம்? 0லேருந்து தான் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? டோட்டல் எலமெண்ட் 10, n = 10. ஓகேவா? ஸோ 0லேருந்து எது வரையும் 9 வரையும். 9 அப்படின்னா n-1. ஸோ 10 - 1 9ல, அதனால தான் n-1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அல்காரிதம்லேருந்து 0லேருந்து n-1 வரையும் எடுத்துக்கிறோம். கமா k அப்படின்றது கீ எலமெண்ட். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ண போறோம்? ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன், சர்ச் ஃபார் த கிவன் வேல்யூ இன் a given array by sequential search. ஓகே, தென் இன்புட் என்ன எடுத்துக்கிறோம்? 0லேருந்து n-1 எடுத்துக்கிறோம். சர்ச் கீ k எடுத்துக்கிறோம். அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கணும்? எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் a வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா k ஓட இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைனா -1 மேட்சிங் எலமெண்ட்னா -1ன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்தடுத்த வேல்யூக்கு. ஓகேவா? இப்படி தான் நான் ஆரம்பிக்க போறேன். முதல்ல இண்டெக்ஸ் வேல்யூ iன்றதை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே லூப்பிங் கண்டிஷன் போடுறேன், ஏன்னா கண்டிஷன் வைஸ் தானே வரப்போகுது. ஸோ நான் வந்து while i வந்து லெஸ் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா அண்ட் a ஆஃப் i வந்து கீக்கு மேட்சா இல்லை அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் 0ல இருக்கிறது எனக்கு மேட்சா இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? i = i+1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் i = 0ன்றது 54. ஓகேவா? அந்த a ஆஃப் iன்றதுல iக்கு ஃபர்ஸ்ட் 0 போட்டேன்னா 54. அந்த 54 வந்து k க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்பேன். இல்ல அப்படின்னா i நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். தட் மீன்ஸ் i = i+1 மாத்துவேன். அப்போ i = 0 + 1, எனக்கு இப்போ i ஓட வேல்யூ 1 ஆயிடும். அப்போ 26க்கு போயிடும். இதே மாதிரி அடுத்தது திரும்ப நாட் ஈக்குவல்னா இன்க்ரிமெண்ட் பண்ணனா i = 2 ஆயிடும். இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போவேன். அதுதான் இந்த ஸ்டெப். ஓகேவா? இஃப் i வந்து லெஸ் தென் என்ன இருக்கிறப்ப ரிட்டர்ன் i ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நான் -1ன்னு போட்டுடலாம். எல்ஸ் -1 நான் போட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அல்காரிதம் ஃபார் சீக்வென்ஷனல் சர்ச். பேசிக் ஆப்ரேஷன் என்ன? ஒவ்வொரு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிட்டே வரீங்க. இன்புட் வந்து n இருக்கு, n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் போடணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்றது பேசிக் ஆப்ரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்றோம். என்னன்னு சொல்லிட்டு நடக்கிற ஆப்ரேஷன் சொல்லிடுறீங்க கேன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்
கேஸ் அப்படின்றப்ப n டைம்ஸ் திரும்ப ஒரு அரேல எலிமெண்ட் இருக்குன்னா எல்லா எலிமெண்ட்டையும் செக் பண்ணணும், n டைம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோடைய ஒர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா n டைம். ஓகேவா? அதுவே பெஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒன் பாஸ் த்ரூ த லூப். ஒரு லூப் இருக்கு, ஒரு லூப்லயாவது நம்மளோட எலிமெண்ட் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் என்ன எழுதுறேன் பெஸ்ட் கேஸ்லனா 1 அப்படின்னு எடுத்துக்குவேன். ஓகேவா? ஆவரேஜ் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நோன் எலிமெண்ட்னு ஒன்று இருக்கு, அரேக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸோட இது பண்ண போகுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு நிறைய எலிமெண்ட் இருக்கனால நான் இதுதான் வரும்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாதனால n+1/2 நான் ஒரு அரே ஸ்லாட் எடுத்துக்கிறேன். இதே ஆவரேஜ் கேஸ்க்கு. ஓகேவா? இவ்வளவுதான் லீனியர் சர்ச்சுக்கு. நீட்டா கேட்டாங்க அப்படின்னா லீனியர் சர்ச் அழகா சர்ச்சிங் டெக்னிக்னா என்னன்னு போட்டு எழுதிடுங்க. லீனியர் சர்ச் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டு தெளிவா இந்த அல்காரிதம் வந்து புரிஞ்சுக்கிறது தான், நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் எழுத போறீங்க. அதை எழுதிட்டு பெஸ்ட் கேஸ், ஒர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா என்னது? பைனரி சர்ச். பைனரி சர்ச் பை அப்படின்னாலே என்ன? ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு அரேவை ரெண்டா பிரிச்சு நான் சர்ச் பண்ண போறது தான் பைனரி சர்ச் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் சர்ச்சிங் மெத்தட். while searching the element using this method, most essential thing is that the element in the array should be sorted. But நம்ம ஆல்ரெடி லீனியர் சர்ச்ல என்ன பண்ணோம்? அன்சார்ட்டட் அரேவா இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? லீனியர் சர்ச் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். பட் பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்ண போற காரணத்தால கண்டிப்பா நம்மளுடைய அரே எப்படி இருக்கணும்னா சார்ட்டட் அரேவா தான் இருக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுடைய அரே சார்ட்டடா இருந்தா மட்டும்தான் நம்ம பைனரி சர்ச்சை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? an element which is to be searched from the list of elements stored in an array. ஸோ எங்க இருந்து இருக்கும்? 0ல இருந்து n-1 வரையும் நம்ம அரே இருக்கும். தென் ஒரு கீ எலிமெண்ட் k வந்து வச்சிருப்போம். ஓகேவா? இதுல let a of m னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். என்ன இந்த a of m னா மிட் வேல்யூ. ஏன்னா பைனா நான் ஒரு அரேவை ரெண்டா பிரிக்க போறேன். ரெண்டா எப்படி பிரிப்பேன்? மிடில் எலிமெண்ட் வச்சு பிரிப்பேன். அந்த மிடில் எலிமெண்ட் தான் a of m னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? a என்ற அரேல இதுல ஒரு 3 கண்டிஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் வச்சிருக்க கீயும் அந்த மிட் எலிமெண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா பிரசன்ட் இன் தி லிஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு நான் முடிச்சிடுவேன். இல்ல அப்படின்னா என்னோட கீயும் அந்த கீ வந்து சின்னதாகவும் மிட் ஆஃப் தி எலிமெண்ட் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இப்போ ஒரு அரே இருக்கு, ஒரு மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மிட் வேல்யூவை விட என்னோட கீ சின்னதா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் தி அரேல இருக்கும். அதுவே வந்து என்னோட எலிமெண்ட் வந்து பெருசா இருந்துச்சு கீயை விட அப்படின்னா அது ரைட் சைடுல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்றப்ப எனக்கு சின்னதா இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் அரே மட்டும் நான் சர்ச் பண்ணா போதும். லெஃப்ட் சைடு இருக்க அந்த ரைட் சைடு இருக்க பேலன்ஸ் அரேவை நான் சர்ச் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி என்கிட்ட இருக்க கீ வேல்யூ வந்து மிட் வேல்யூவை விட பெருசா இருந்துச்சுன்னா ரைட் சைடு மட்டும் சர்ச் பண்ணா போதும், லெஃப்ட் சைடு சர்ச் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இந்த 3 கண்டிஷன் தான் நமக்கு பைனரி சர்ச்ல இருக்கிறது. ஸோ ஓகே, அதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். மிட் வேல்யூன்னு ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க எடுத்துக்கோ 0ல இருந்து m-1. இங்க எப்படி எடுத்துக்கணும் அல்காரிதம்லன்னு பாத்தீங்கன்னா m+1ல இருந்து n-1 வரை இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதை m-னு எடுத்துக்கிறீங்களா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி m-னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ m-1, அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ m+1, லாஸ்டா n-1 எப்பவும் இருக்கிறது அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அல்காரிதம் பாத்தீங்க அப்படின்னா 3 வேல்யூ நம்ம எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஏன்னு இருக்கு ஒரு நார்மல் வேல்யூக்கு அரேக்கு எடுத்துக்கிறோம். லோ ஒரு வேல்யூ இருக்கும், ஹை ஒரு வேல்யூ இருக்கும். லோனா இருக்கிறதுல 0th பொசிஷன்ல இருக்கிறது, n-1 பொசிஷன்ல இருக்கிறது ஹை வேல்யூ. ஓகேவா? நான் xன்றது கொடுத்திருக்க அந்த கீ எலிமெண்ட் இங்க நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா டு சர்ச் an element x using the binary search method. இன்புட் பாத்தீங்கன்னா a அரேன்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். அதுல கீ எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ண போறேன். அவுட்புட் வந்து எனக்கு அந்த கீயோட இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். இஃப் i less than லோவா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் -1 ன்னு சொல்றோம். ஓகேவா? a அப்படின்னா xன்றது என்னோட லிஸ்ட்ல கிடைக்கவே இல்ல கடைசி மட்டும் அப்படின்னா அதை நான் ரிட்டர்ன் -1 அப்படின்னு போட்டுருவேன். அது இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. லோ வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா கடைசி வேல்யூ, அதுவும் பிளஸ் வந்து ஹை வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா இண்டெக்ஸ் வேல்யூ n-1, அதையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம்னா மிட் வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நான் செக் பண்ணுவேனா, இஃப் கண்டிஷனுக்குள்ள போவேனா, என்னோட a ஆஃப் மிட் வந்து அரே ஆஃப் மிட் வேல்யூ வந்து லெஸ் தென் x இருந்துச்சு அப்படின்னா, சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? m+1ல இருந்து ஹை வேல்யூ வரையும் பார்க்கணும். அதுவே வந்து இல்ல எல்ஸ் இஃப் இருந்துச்சு இதை விட பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லோல இருந்து மிட்-1க்கு போகணும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மிட் வேல்யூ தான் என்னோட கீ வேல்யூவா இருக்காது நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய அல்காரிதம். அழகா நீங்க அங்க எப்படி சொன்னோமோ அது அப்படியே எழுதுறது தான். சரியா? இதுக்கு அனாலிசிஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் போடணும் அப்படின்னா நம்ம நார்மலா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு. ஸோ
இங்கே நம்ம இதுக்கு எடுத்துக்கிறப்பே நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷனல் மெத்தடில் எடுத்துக்கிறோம். 2 மெத்தட் இருக்குது ஓகேவா, டிக்ரீசிங் மெத்தட் ஒன்று, டிவிஷனல் மெத்தட் ஒன்று. ஸோ அது n/2ன்னு சொல்லி நான் டிவிஷனல் மெத்தடில் எடுத்துக்கிறேன். எதுக்காக மெயின்லி எடுத்துக்கிறேன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2ன்னு போடுறோம்ல. ஸோ அந்த மெத்தடில் t of n = t of n divided by 2 plus 1 எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த டிவிஷனல் மெத்தட்னா என்ன பண்ணணும், அடுத்து n/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த n/2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இங்கே n/4 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்க n/4க்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்ச n/4ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இந்த n/2க்கு பதிலாக இங்கே இருக்க n/2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கடைசியாக வந்து நமக்கு ஒரு ஆர்டரில் கிடைக்கும். எப்பவுமே இந்த மாதிரி டிவிஷனலில் வருதான்னு பார்த்தீங்கன்னா k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே நமக்கு பவரில் வந்து k இருந்துச்சுனாலே லாகரிதமிக் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ log of 2 power n ஓகேவா. ஸோ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிரும், ஆர்டர் ஆஃப் log 2n தான் கிடைக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி சரியா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா 2 power kன்னு வருது ஓகே ஈக்குவல் டு n. அப்போ நான் கேக்கு பதிலாக log 2 of nன்னு கொடுக்குறேன் அப்படின்னா n போயிடும் 1 ஆகிடும். ஸோ log 2 of power n மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் log 2 power n தான் என்னுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ என்னெல்லாம் பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான், எல்லா எலமெண்ட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு 1. ஆவரேஜ் கேஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆர்டர் ஆஃப் log 2 of n, ஒர்ஸ்ட் கேஸ் ஆர்டர் ஆஃப் log 2 of n ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் இங்கே கொடுத்துருக்கேன். x = 17 ஒரு கீ வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு அரே கொடுத்துருக்காங்க 10, 20, 30, 40, 100 வரை இருக்குது ஓகே. இதுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. லோ வந்து 0, ஹை வந்து 9. 0 + 9 டிவைடட் பை 2 4.5. எனக்கு 4.5 பிரிக்க முடியாதனால நான் ஒன்று 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் 4 எது வேணால் உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் 4ல் இருக்கிறத a ஆஃப் மிட் வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், 50யை விட என்னுடைய கீ எலமெண்ட் சின்னதான்னு பார்க்கணும். ஆமாம், கீ எலமெண்ட் பெருசு, 50 சின்னது. அப்போ நான் மிட் ப்ளஸ் 1 ஐயில் போய் தான் செக் பண்ணுவேன் ஓகேவா. ரைட் பார்ட் ஆஃப் த அரேல தான் நான் செக் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணணும், அதில் எது மிட் லோ ஹைன்னு பார்த்து அதை ஆட் பண்ணி அதில் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி திரும்ப செக் பண்ணணும் ஓகேவா. இப்படியே ரொட்டீனாக செக் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா பைனரி சர்ச்னு அர்த்தம். கடைசியாக வந்து a of 6 எனக்கு 17 வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட்னு போட்டேன். அதை தான் இங்கே டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், எப்படி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பிரித்து கண்டுபிடிச்சோம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ n வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, 2 power k - 1 ரேஞ்சில் இருக்குது. k1 k+1 அப்படி இருக்கப்போ எனக்கு என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ k k+1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சர்ச் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். பட் 2 power k - 1 வேல்யூவில் தானே நமக்கு லாகரிதமிக் வேல்யூவில் தானே வந்துச்சு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரெக்கரன்ஸ் போடுறப்ப ரிலேஷன் போடுறப்ப. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக கிடைச்சிருச்சு. இவ்வளோ தான் பைனரி சர்ச் மெத்தட் ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அல்காரிதம் போட்டு நீட்டாக எழுதிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்ப சர்ச்சிங் டெக்னிக்னா என்னென்னு எழுதிக்கோங்க, லீனியர் சர்ச்னா என்னென்னு போடுங்க, அதோட எக்ஸாம்பிள் ஒரு சம் போடுங்க, அதுக்கான அல்காரிதம் எழுதிட்டு காம்ப்ளெக்சிட்டியை லாஸ்ட்டில் எழுதிடுங்க. தென் அதே மாதிரி பைனரி சர்ச்னா என்னென்னு போட்டுருங்க, அதோட மெத்தட்ஸ் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் எழுதிட்டு நீட்டாக அதுக்கான அல்காரிதம் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டு அனாலிசிஸ்க்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எழுதிடுங்க ஓகேவா. ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.